ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் காரடை நோன்பு அடை எப்படி பண்ணுறதுங்கிறத தான் சொல்லி தரப்போகிறேன். வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காரடை நோன்பு. சாயந்தரம் 6 மணிக்கு அந்த நோன்பு பூஜை பண்ணணும். எல்லா சுமங்கலிகளும் எல்லா குழந்தைகளும் யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவெல்லாம் பண்ணலாம். இதை அந்த நோன்பு அடை எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடில் நான் இந்த தடவை சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த காரடையா நோன்பு கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சாவித்திரி எப்படி தன்னோட கணவனுடைய உயிரை மீட்டெடுத்து நோன்பு பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த கதை. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு சின்ன குழந்தையில இருக்கும்போது சொல்லியிருக்கா இந்த கதையை. அதை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாவித்திரிங்கிறவ ஒரு இளவரசி. அவள் ஒரு சாதாரண இளவரசன் தான் சத்தியவானும், இருந்தாலும் ராஜ்யத்தெல்லாம் இழந்துட்டு காட்டில் அவள் இருந்துட்டுருக்கா. அவள் அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. அதனால் அவள் ராஜ்யத்தை விட்டு விலக்கி வச்சுட்டா. அவள் இங்கே காட்டில் விறகு வெட்டி தான் பழைச்சுட்டுருக்கான் சத்தியவான். அவள் அப்பா அம்மாவையும் பார்த்துண்டு. அப்படி இருக்கும்போது சாவித்திரி சத்தியவானை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னவன் நாரதர் சொல்கிறாரு, அவனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மிமா, சீக்கிரமே அவன் போயிடுவான், நீ போய் அவனை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னதும், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய தபோபலத்தினால அவள் சத்தியவனை தான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பதிவிரதா தர்மத்தினால அவள் தைரியமாக சொல்லிட்டா. கல்யாணமும் பண்ணினுட்டா. அதுக்கப்புறம் தினம் விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போவான். இவளும் கூட போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவா. ஒரு 1 இயர் ஆனதும் அவனுடைய ஆயுள் முடிகிற காலம் வந்துடுது. அன்றைக்கும் அவன் காலம்பரிலேருந்து அவளுக்கு ஒரே படபடப்பாக இருக்குது, இன்னையோட முடிஞ்சிருமே அப்படிங்கிற இதில் சுவாமியை வேண்டிண்டு அம்பாலை வேண்டிண்டு அவனுடைய காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போனதும் வெட்டின்னு இருக்கும்போதே மரம் வெட்டின்னு இருக்கும்போதே அவன் சாஞ்சிடுறான். மரணம் வந்துடுறது அவனுக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் யமதர்மராஜா சத்தியவானை இழுத்துண்டு போகிறதே பின்னாடியே போகிறான். அந்த ஆத்மாவை இழுத்துன்னு போகிறத பின்னாடியே போயின்னு இருக்கான். போயின்னு இருக்கும்போது யமதர்மராஜா கேட்குறாரு, எதுக்குமா என் பின்னாடியே வர? இன்றைக்கும் அவன் கணவன் இறந்துட்டானோ இயற்கைப்படி அவனை நான் அழைச்சின்னு வரதான் உத்தமம், நீ எதுக்கு பின்னாடியே வர அப்படின்னு சொன்னதும் இவ 2-3 ஸ்லோகம்லாம் சொல்கிறான். அது சொல்லிட்டு போனதும் அந்த ஸ்லோகத்துக்கு சரி நீ நன்னா பேசுகிற, நன்னா ஸ்லோகம்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வரம் தரேன் கேளு அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவள் சொல்கிறா, என்னுடைய அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, வாரிசு இல்லை, அதனால எங்கள் அப்பாவுக்கு ஒரு பையன் வேணும், வாரிசு வேணும் ராஜ்யத்தை ஆளுறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். உடனே யமதர்மராஜா சரி தந்தேன் போ அப்படின்னு சொல்லிடுறேன். பின்னாடியே இவளும் போயிட்டே இருக்கா. அடுத்த அடி வச்சு போயிட்டே இருக்கும்போது மறுபடி யமதர்மராஜா திரும்பி பார்த்துட்டு, எதுக்குமா இன்னும் வந்துன்றிருக்க அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன். சொன்ன உடனே அந்த ஸ்லோகம் ரொம்ப அவனுக்கு பிடிச்சதுனால மறுபடியும் ஒரு வரம் தரேன் கேளு அப்படின்னு சொன்னதும், எங்கள் மாமனார் மாமியாருக்கு இழந்த ராஜ்யம் மீட்டுண்டு வரணும், அவளுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கா, இப்போ அவளுக்கு கண்ணு தெரியணும் அப்படின்னு கேட்குறான். சரி, அவளுடைய புத்திசாலித்தனத்தினால கேட்டதும் யமதர்மராஜாவால் இது பண்ண முடியல, தட்ட முடியல. சரின்னு சொல்லிட்டு உடனே தந்தேன் போ அப்படின்னு சொல்லிடுறார். போயின்னு இருக்கும்போது சரத்தையும் வாங்கிட்டு மறுபடி இன்னும் யமதர்மராஜா போகிற திசையிலேயே மறுபடி போயின்னு இருக்கா. போயின்னு இருக்கும்போது யமதர்மராஜா பார்த்துட்டு, எதுக்குமா இன்னும் பின்னாடியே வந்துட்டுருக்க, இன்னும் ஒரே ஒரு வரம் தரேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதும் உடனே இவ எங்கள் மாமனார் மாமியாருக்கு கடைசி காலத்தில் அந்திம கரியைகள் செய்யறதுக்கு ஒரு குழந்தை பையன் வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொன்னதும் யமதர்மராஜா இவ எங்கேயாவது பின்னாடியே வந்துட்டே இருக்காளே, இவளை எப்படியா திருப்பி அனுப்பணுங்கிற ஒரு இதனால சரி தந்தேன்மா ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறார். போன உடனே பின்னாடியே போனதும் உடனே அவள் ஏம்மா அப்படின்னதும், நீங்கள் என்ன சொன்னேன் வாரிசு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய கணவரோட உயிரை எடுத்தோம்னா எப்படி நானும் ஒரு பதிவிரதை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே அவன் யமதர்மராஜாவால் எதுவுமே பதிலே பேச முடியல. உடனே சரின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆத்மாவை திரும்பி கொடுத்துட்றார். கொடுத்ததும் இங்கே தான் இலையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு போயிருக்கா அவருடைய உடலை. பார்த்ததும் அவர் சாதாரணமாக தூங்கி எழுந்து
வரா மாதிரி இந்த சத்தியவான் எழுந்து வரதா கதை சொல்லுவாள். அவர் எழுந்து வந்த அன்னைக்கு தான் இந்த நோன்பு காரடையா நோன்பு பண்ணுறது. அவசரம் அவசரமாக போய் என்ன சொல்லுவாள், துவரை இருக்கும் வழியில் உருவிண்டு வருவாள். ஒரு கார அரிசின்னுட்டு கார அரிசியை வச்சு தான் உடனே ஒரு அடை பண்ணுவான்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாள். நாங்களாம் குழந்தைலாம் இருக்கும்போது இந்த கதையை கேட்டால் அப்படி என்னமோ கண்ணு முன்னால் எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது மாதிரி எல்லாரும் அவளுடைய கணவருக்காக இந்த நோன்பை நல்லபடியாக பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க, அம்பாவை வேண்டிக்கோங்க. நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நோன்பு அடைக்கு நான் பச்சரிசி ஒரு 1.5 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதில் பாதி வெள்ளை அடையும் பாதி உப்பு அடையும் பண்ண போகிறேன். இப்போ இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு தட்டை போட்டு சாதம் வடிக்கிற மாதிரி தண்ணியை வடித்து எடுத்துடணும். வடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடணும். அப்படியே இல்லாட்டா ஒரு வெள்ளை துணியில் பரத்தி வச்சா கூட ஈரத்தெல்லாம் இழுத்துரும். இப்போ இந்த கரண்டியால் ஒரு கரண்டி காராமணி எடுத்துக்கணும். துவரை கிடச்சா போட்டுக்கலாம். இங்கே சிகப்பு காராமணி கூட கிடைக்கல, வெள்ளை தான் கிடச்சிது எனக்கு. அதை நல்லா இந்த அளவு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். அப்போ தான் வாசனையாக இருக்கும் அது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற காராமணியை ஒரு குக்கரில் போட்டு 1 டம்ளர் ஜலம் விட்டு 2-3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ காராமணி நல்லா வெந்துடுத்து 2 விசில் விட்டேன், வெந்துடுத்து ஓரளவு. இந்த அளவு வெந்தால் போதும். நம்ம இட்லி பானையில் வச்சு வேக விடுறதுனால இதுக்கு மேலே ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, இதுவே போதும். நம்ம களைஞ்சி தண்ணியை வடிச்சுட்டு வச்ச அரிசி இந்த அளவுக்கு ஊறி பொலன்னு இருக்கும். அப்படியே நம்ம போட்டு அப்படியே மிக்சியில் பொடி பண்ணுறதுக்கு ரொம்பவும் மாவாகாது, அதே சமயம் ரவை பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். அது இப்போ இந்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ரவை பதத்துக்கு பொடி இந்த அளவுக்கு பண்ணினா போதும். ரொம்ப வழவழன்னு மாவாட்டம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி பண்ணுறத இந்த நோம்பாடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக. இது தெரியறதா என்னன்னு தெரில உங்களுக்கு. இந்த அளவுக்கு ரவையை விட இன்னும் கொஞ்சம் சன்னமாக. இப்போ 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டோம். அதுக்கு 1.5 டம்ளர் மாவு தான் கிடச்சிது. இது 3/4 டம்ளர், இது 3/4 டம்ளர். இப்போ இதை வெள்ளை கொழக்கட்டைக்கு நல்லா செவக்க வறுத்துக்க போகிறோம். 3/4 டம்ளர் அரிசியை. இது உப்பு கொழக்கட்டைக்கு இதை லைட்டாக பெரட்டினா போதும். இப்போ நம்ம வெள்ளை கொழக்கட்டைக்கு எப்படி வறுக்கிறதுங்கிறத பார்ப்போம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவு செவக்க வறுத்துக்கணும். இந்த அளவு செவக்க வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு இப்போ வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். 3/4 டம்ளர் அரிசி தான் எடுத்துட்டுருக்கோம். அதனால் 2 டம்ளர் ஜலம் விட்டால் போதும். 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டா 2.5 பங்கு வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 பங்கு கணக்கு. நம்ம 3/4 டம்ளர் தான் எடுத்துட்டுருக்கிறதுனால 2 டம்ளர் ஜலம் விட்டால் போதும். 3/4 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம். இந்த வெல்லத்தை ஜலம் கொதித்ததும் அதில் போட்டு கரைய விட்டுற வேண்டியதுதான். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி எடுத்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வடிகட்டின வெள்ளை தண்ணியை இந்த வாணலில் விட்டுடலாம். நல்ல சிகப்பு வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே எங்களுக்கு கலர் டிம்மாக தான் கிடச்சிது. நல்லா கொதிக்கட்டும். இந்த ஜலம் கொதிக்கிற டயத்தில் நம்ம வேக வச்ச காராமணி அதில் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். இங்கே தேங்காயாக கிடைக்காது, அதனால் இந்த துருவின தேங்காய் கிரேட்டட் கோகனட் தான், அதனால் அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு நம்பூர்லலாம் தேங்காய் கிடைக்கும், அதை பல்லாக நறுக்கி போட்டால் இன்னும் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொழக்கட்டை அடை சாப்பிட்ற டயத்துக்கு நல்லா கடிப்படும் வாயில். நம்பூர்லலாம் பல்லாக நறுக்கி தான் போடுவோம். இப்போ இந்த ஜலம் நல்லா கொதித்ததும் ஒரே இடத்துல கொட்டாமல் 4 பக்கமும் தூவினா மாதிரி மாவை கொட்டி கலரணும். ஒரு கையால் கொட்டிட்டு ஒரு கையால் கலரினோன்னாக்கா கட்டி தட்டாமல் வரும். கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுடணும். கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா அதுவே கெட்டியாகிடும். இந்த வெல்லத்துக்கும் அந்த மாவுக்கும் கெட்டியாக போயிடும். நல்லா கொதித்து வெந்துடும். 3/4 பதத்துக்கு வெந்துடும். இந்த அளவுக்கு கலரிட்டு இதை ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடும்.
இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம உப்பு அடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு லைட்டாக பெரட்டினா போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வச்சு வறுத்தா போகிறோம். ரொம்ப செவக்க வேண்டாம். ஒரு வானலை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு, இங்கே உறைஞ்சிருக்கிறதுனால நான் விழுதாக போட்டிருக்கேன். உருகி இருந்ததுனாக்கா 2 ஸ்பூன் தாராளமாக இருக்கும் அந்த எண்ணெய். உங்களுக்கு வேணுன்னா வேறு சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் வாசனையாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் போட்டு அதுவும் நல்லா செவந்ததும் பெருங்காயப்பொடி போட்டுட்டு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி 2ஐயும் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டு அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு, இப்போ 3/4 டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு 2 டம்ளர் ஜலம் விடணும். 1 பங்கு மாவுக்கு 2.5 பங்கு விடணும். நம்ம 3/4 டம்ளர் தான் இருந்ததுனால 2 டம்ளர் விட்டுருக்கோம். விட்டுட்டு கருவேப்பிலை, காராமணி எல்லாத்தையும் போட்டுட்டு, தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு, இப்போ அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அந்த ஜலம் நல்லா கொதித்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு எடுத்து அப்படியே தூவினா மாதிரி கொட்டி கிளறிடணும். கிளறிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம வெள்ளை அடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சமாக இட்லி தட்டில் நெய்யை தடவிட்டு, ஆறி இருக்கிற வெள்ளை கொழுக்கட்டை மாவு எடுத்து கையிலையும் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு உருட்டிட்டு, அதை உள்ளங்கையில் வச்சு கையாலேயே அழுத்தி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வைக்கணும். நான் ஒத்த கையில் கேமரா பிடிச்சிட்டுருக்கிறதுனால ஒத்த கையாலேயே பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் 2 கையையும் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே நன்னா வரும் அது. இதே போல் 2 தட்டிலையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு குக்கர்லேயோ இட்லி பானையிலையோ வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கணும். கொழுக்கட்டையெல்லாம் வெந்ததும் சூட்டோடு எடுக்காமல் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம்னாக்க விண்டு போகாமல் வரும். இதே போல் உப்பு கொழுக்கட்டையும் இட்லி தட்டில் தட்டி வச்சுட்டு ஆவியில் வேக விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப வழவழன்னு அரைக்காததுனால இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.